படம் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த சக்ஸஸ்க்கு ஒரு புது ஃபார்முலா கிடைச்ச மாதிரி இருந்துச்சு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்ன வந்து ஷாகுல் ஹமீத் சார் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து சுகுமார் சார். ஸோ நான் அவருக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த தருணத்தில். ஸோ என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து வினோதுங்க. நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி ரீசெல்லர்ஸ் இப்போ நீங்கள் இந்த ஸ்மைல் மார்ட்டில் சேர்றீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் டெஃபினட்டாக சேல்ஸ் பண்ணணும். அதை எப்படி பண்ணுவீங்க? வீடு வீடாக போவீங்களா? ஆன்லைன். ஸோ அந்த மாதிரியான ஆன்லைன் பிஸ்னஸஸ்க்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 10 வருஷமாக பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வந்து ஒரு கம்பெனி ஜெயிக்குது, எதனால் வந்து ஒரு கம்பெனி தோக்குது அப்படிங்கிறத கூர்ந்து கவனிச்சிருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு ரொம்ப சிம்பிளாக எளிமையாக ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி, இப்போ அவர் சொன்ன மாதிரி 5 யுக்தியில் வந்து உங்களுக்குலாம் காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கேன். நீங்கள் இந்த 5 யுக்தியை மட்டும் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் வந்து எந்த பொருளாக இருந்தாலும் விற்க முடியுங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்மைல் மார்ட்டில் இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் இந்த 5 யுக்தியை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டா போதும், உங்களால் ஈஸியாக செல் பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி பார்க்கணும் இல்லைங்களா? நமக்கு வந்து இது உகந்ததா, நம்மளால இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எலிஜிபிலிட்டி பார்க்கணும் எந்த தொழிலாக இருந்தாலும். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது? ஆல்மோஸ்ட் எல்லாம் இந்த சைடு கையே தூக்க மாட்டேங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களால் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க முடியும்னா டெஃபினட்டாக இந்த தொழிலில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் உங்களில் வந்து எத்தனை பேருக்கு குறைஞ்சது ஒரு 100லேருந்து ஒரு 500 கான்டாக்ட், ஒரு 500 கான்டாக்ட் நம்பர் இருக்கு உங்களில்? இந்த சைட் ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? மண்டபம். அப்புறம் யாராவது உங்ககிட்ட வந்து நீங்கள் போட்டிருக்கிற நகை அழகாக இருக்குது, உங்களுடைய பர்ஸ் அழகாக இருக்குது, உங்கள் ஹேண்ட்பேக் அழகாக இருக்குது, எங்கே வாங்குனீங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டு அதுக்கு நீங்கள் யாரையாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க? ஸோ நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில திங்ஸ் இருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். இந்த சிம்பிளான விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கு, உங்ககிட்ட இருக்கு அப்படின்னாலே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ அந்த 5 யுக்திக்கு வந்துடுவோம். நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்து 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 ஓகே, நிறைய ரீசெல்லர்ஸ் கிட்ட நீங்கள் பேசியிருப்பீங்களா என்னன்னு தெரியல. இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா, நாங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், ஸ்டாக் இருக்குது, இந்த பொருள் வந்துருச்சு அப்படின்னு போடுறோம், ஆனால் எங்களுக்கு என்கொயரியே வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கலாம்? இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே வந்திருக்காங்க, வச்சுருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த என்கொயரியும் வரல. இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் வந்திருக்கா? ஏன் வந்து என்னைக்காவது நம்ம ஒரு பொருளை வச்சு ஒரு என்கொயரியே வரலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கா? ஸோ அந்த பயத்தை நீக்கிறது தான் இந்த 5 யுக்தியாக இருக்கும். ஸோ அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, ஸோ அந்த தப்புலேருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கணும், நம்ம இதுக்குள்ளே வரோம் அப்படின்னா அந்த தப்புலேருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த 5 யுக்தி. ஸோ ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம எல்லாரும் பொருள் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், பட் ஆக்சுவலி பொருள் விற்கக்கூடாது. ஸோ உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெயின் இருக்கும், ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணுங்கிற வெறி இருக்கும், அதை தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த பொருளோட கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. டைரெக்டாக ஒரு பொருளாக நீங்கள் அதை விற்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன, பெயின் என்ன, அதையும் உங்களுடைய பொருளையும் கனெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இப்போ நாங்கள் விற்க போகிறது ரொம்ப சிம்பிளான டாய்ஸு, கிஃப்ட்ஸு, ஜுவல்லரிஸ் தானே, இதில் என்ன பெயினை நாங்கள் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து இல்லை முன்னாடி ஓகே. ஸோ ஒரு 2 விதமான ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஏங்கிற பர்சன் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அவைலபிள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. அடுத்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் ஜுவல்லரி வந்து என்னோட கசின் வந்து ஒரு வெட்டிங்க்கு போட்டு போனாங்க, அந்த வெட்டிங்கில் ஒரு 4 பேர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, யூனிக்காக இருக்குது, எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. இந்த 2 ஸ்டேட்டஸில் எந்த ஸ்டேட்டஸ்க்கு என்கொயரி அதிகமாக இருக்கும்? நம்பர் 2. எதனால்? கரெக்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க, ஒரு ஸ்டோரி சொல்கிறீங்க, ஒரு இமோஷனை ஆக்டிவேட் பண்ணுறீங்க.
ஸோ எப்பவுமே நீங்கள் ஒரு பொருள் ஸ்டேட்டஸாக வைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு டிஜிட்டல் மீடியமில் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா கதை சொல்லி பழகுங்க. அவங்களுடைய இமோஷன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரியான கதை சொல்லி பழகுங்க. எங்கிட்ட வெறும் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லாமல் ஒரு கதை சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் வந்து கல்யாணத்தில் ரொம்ப யூனிக்கான ஜுவல்லரி போட்டுட்டு போகணுங்கிற நீட் இருக்குது, ஒரு பெயின் பாயிண்ட் இருக்குது. அதை நீங்கள் ஒரு கதை மூலியமாக சொல்கிறப்போ டெஃபினட்டாக அது என்ன ஜுவல்லரிங்கிற என்கொயரிஸ் இருக்குங்கிற மாதிரி. ஸோ விற்கிறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட்டு உங்கள் கஸ்டமர்கிட்ட கதை சொல்லி என்கேஜ் பண்ண பழகுங்க. ஸோ அவங்கள வந்து என்கேஜ் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது ஓகே, எல்லாருக்குமே இப்போ நீங்கள் விற்க போகிற பொருளில் வந்து என்ன மாதிரியான அவுட்கம்ஸ் உங்களால் அச்சீவ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பார்க்க அழகாக இருக்கணுங்கிற நீட் இருக்கு. ஃபீலிங் பெட்டர், லுக் பெட்டர், ஃபீலிங் பெட்டர். நான் வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுங்கிற ஒரு கேஸ் இருக்கு. இன்னொன்று வந்து எல்லாருக்குமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துங்கிற நீட் இருக்கு. ஸோ உங்களுடைய எல்லா ப்ராடக்ட்ஸையுமே இந்த 3 பக்கெட்டுக்குள்ளே போட்டுடலாங்கிற மாதிரி இருக்கு. ஸோ மேக்கிங் தெம் லுக் பெட்டர், இல்லைனா மேக் தெம் ஃபீல் பெட்டர், இல்லைன்னா நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணி உங்களுடைய சந்தோஷத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் எப்பவுமே ஸ்டேட்டஸ் வைக்கிறப்போ, ஒரு பொருளை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறப்போ இந்த விஷயங்களுக்குள்ள, இந்த ஒரு 3 பில்லருக்குள்ள உங்களுடைய கண்டென்ட்டை அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஓகே, அந்த 5 ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா என்கேஜ் பண்ண பழகுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் ஜுவல்லரி என் கசின் போட்டுட்டு போனப்போ 4 பேர் கேட்டாங்கிறது ஒரு என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு 2 ஜுவல்லரி காமிச்சு இதில் எது வந்து கல்யாணத்துக்கு அழகாக இருக்கும், எது வந்து ஒரு பர்த்டே ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குற மூலயமா நீங்கள் அவங்கள என்கேஜ் பண்ணிக்காது. ஸோ எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து விற்கணுங்கிற நீடு கிடையாது, அவங்கள என்கேஜ் பண்ணுங்கிற நீடு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. அவங்க கிட்ட கேள்வி கேட்டு ஒரு பதில் கொண்டு வர முடியுமா, அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி கொண்டு வர முடியுமா, ஒரு கேள்வியை ஓப்பனாக வச்சு ஒரு என்கேஜ்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விற்கிறது கிடையாது, அவங்க என்கேஜ் பண்ணுறது மட்டும்தான். அடுத்து ஸோ பர்த்டே மெத்தட். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆயுதம் உங்ககிட்ட இருக்கிறது. ஸோ உங்ககிட்ட இருக்கிற கான்டாக்ட்ஸில் ஒரு 100 கான்டாக்ட் இருக்குன்னா ஒரு 100 பர்த்டே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதில் வந்து ஒவ்வொரு ஃபேமிலியிலும் அட்லீஸ்ட் 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு 400 to 500 பர்த்டே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த பர்த்டே கிஃப்டிங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்கீம்குள்ளே வரீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தை கிராக் பண்ணாலே போதும், உங்களால் ஈஸியாக ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பர்த்டேனா உங்களை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உங்களால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் க்ரியேட் பண்ணுற கண்டென்ட் வந்து என் ஃபேமிலியில் ஒருத்தங்களுக்கு பர்த்டேனா உடனே உங்களுடைய ஞாபகம் உங்களுக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி உங்களால் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு பிகம் தட் இந்த பர்த்டே கன்சல்டன்ட் மாதிரி ஆக முடியுமான்னு பாருங்கள். அடுத்து கிஃப்ட் கன்சல்டன்ட். ஸோ பர்த்டே மட்டும் இல்லை, எல்லா குடும்பத்துலேயுமே மேரேஜ் வருது. ஸோ இப்போ கூட சார் பீக் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இந்த வாரம் அடுத்த வாரம் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி மேரேஜஸ் ஒகேஷன்ஸ் வர்றப்போ உங்களுடைய ஞாபகம் வர மாதிரி உங்களால் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், 2 ஸ்டேட்டஸு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஹேம்பர் அவைலபிள் ஃபார் வெட்டிங்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ரூபாய்க்குள்ள ஒரு 5 அமேசிங் கிஃப்ட் வந்து எங்கிட்ட இருக்கு அப்படின்னு செகண்ட் ஆல் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. ஸோ அகெயின் இதில் எதுக்கு என்கொயரிஸ் அதிகமாக இருக்கும்? நம்பர் 2. ஸோ அவங்களுடைய பெயின் பாயிண்ட். ஸோ எல்லாரும் கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த 500 ரூபாய் 1000 ரூபாயில் எங்கிட்ட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அமேசிங்காக ரெகுலராக இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத உங்களால் காமிக்க முடியுமா? ஏன்னா எல்லாருமே இந்த கிஃப்ட் கொடுக்குற டைமில் என்னென்னா வால் கிளாக் இந்த மாதிரி ரொம்ப ரெகுலரான கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு பெயின் பாயிண்டாக டேப் பண்ணி ரொம்ப அன்யூஷுவலாக இர்ரெகுலரான ஒரு கிஃப்ட் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத உங்களால் காமிக்க முடியுமான்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஸோ க்யூரியாசிட்டியை டேப் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ மனித மூளைக்கு எப்பவுமே வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டுட்டீங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து அன்ஃபினிஷ்டாக இருக்குது அப்படின்னா அதை முடிக்கணுங்கிற ஆர்வம் வந்துடும். ஸோ ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். காலையில் நீங்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு, அது என்ன ஐட்டம்ங்கிறத நாங்கள் ஈவினிங் ரிவீல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியை வந்து ரெகுலராக க்ரியேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு 3000 வந்து எங்கிட்ட ஒரு கிஃப்ட் ஐட்டம் இருக்குது, அதை வந்து கொண்டு போனாலே வந்து கிஃப்ட் வாங்குறவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது, ஒரு 1 ஹவரில் நான் அதை ரிவீல் பண்ணுறேன்.
ஸோ எப்பவுமே இந்த ஒரு கியூரியாசிட்டி ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலியமா, உங்களுடைய ஆன்லைன் சேனல்ஸ் மூலியமா கிரியேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ தட் பீப்புளை வந்து நீங்கள் என்கேஜ் பண்ணுறீங்க, வெயிட் பண்ண வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஸோ இன்னைக்கு வந்து ChatGPT நிறைய பேர் கூகுளுக்கு ஈக்குவலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ இவர் இவ்வளோலாம் சொல்கிறாரு, இதெல்லாம் நம்மளால எழுத முடியுமா? கியூரியாசிட்டின்னு சொல்கிறாரு, இமோஷன்ஸ்னு சொல்கிறாரு, பெயின் பாயிண்ட்னு சொல்கிறாரு, ப்ராப்ளம் சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் நான் இங்கிலீஷ் எழுதணும், தமிழ் எழுதணும், நமக்கு எழுத வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா ChatGPT கிட்ட போய் ரொம்ப சிம்பிளான ப்ராம்ப்ட் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் தெரிஞ்ச தமிழில் போட்டிங்கன்னா அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வருவோங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறப்போ இந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து அவங்களை என்கேஜ் பண்ணணும், அவங்களை கேள்வி கேட்க வைக்கணும், அவங்களுக்கு கியூரியாசிட்டியை ட்ரிகர் பண்ணணும், அவங்களை இமோஷ்னலாக என்கேஜ் பண்ண வைக்கணுங்கிறத கேட்டுட்டு போடுங்க. டெஃபினட்டாக அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து அது கொடுக்குங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய விஷயம் வந்து அதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ChatGPT லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சாருடைய செஷனும் மோர் ஆன் ஏஐ இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ஈஸியாக கண்டென்ட் உங்களுக்கு எழுதி கொடுத்துரும். அதுக்கிட்ட சொல்கிறப்பவே என்கேஜ் பண்ணணும், இமோஷன்ஸை ட்ரிகர் பண்ணணுங்கிற ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி சொல்லுங்கள். டெஃபினட்டாக அதுக்கான கண்டென்ட் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் அடுத்தது கேன்வான்னு ஒரு டூலு. ஸோ இதுவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி வந்து டிவி விளம்பரத்தில் கூட இது வருது. ஸோ ஒரு நல்ல ஃபாண்ட்டு. ஸோ இப்போ வந்து என்னென்னா பீப்புள் வந்து ப்ராடக்ட் குவாலிட்டின்னு பார்க்குறத விட அதை நம்ம எப்படி பேக்கேஜ் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம என்ன கலரில் அதை காமிக்கிறோம், இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் என்றைக்குமே ஒரு லோக்கல் ரீசெல்லராக தெரிஞ்சிடக்கூடாது. அவங்க பார்க்குறப்ப நீங்கள் ஏதோ ஒரு பெரிய பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்கிற ஃபீலிங் வரணும். ஸோ அது இந்த ஒரு டூல் கேன்வாங்கிற ஒரே ஒரு டூல் யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களால் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக க்ளீனாக இன்னும் ஒரு இமேஜை வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களை வந்து ஒரு பெரிய பிராண்டுக்கு நிகரான ஒரு பிராண்டாக உங்களால் காமிச்சிட முடியும். ஸோ கேன்வாங்கிற டூல் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான டூல். விதின் ஹாஃப் டே உங்களால் இந்த டூலை கற்றுக்க முடியும். ரொம்ப அழகழகான கிரியேட்டிவ்ஸ் வந்து நீங்களே ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்க்காக இருக்கட்டும்ங்கிற மாதிரி. ஸோ உங்களுடைய ஸ்டேட்டஸில் ஆன்லைன் திங்ஸை வந்து பார்த்த உடனே வாங்க மாட்டாங்க. ஒரு 7 times அவங்க உங்களோட என்கேஜ் பண்ணணுங்கிறப்பாங்க. ஸோ ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அவேர்னஸ், கன்சிடரேஷன், இந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருக்குது. ஸோ அந்த சைக்கிளை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா அவங்க உங்களோட கண்டென்ட்டுக்கு 7 வாட்டியாவது எக்ஸ்போஸ் ஆகணும். ஸோ அந்த 7 வாட்டி நம்ம அவங்ககிட்ட எக்ஸ்போஸ் ஆகிறோமாங்கிறத வந்து நீங்கள் கவனிக்கணுங்கிற மாதிரி இருக்குது. இந்த 7 times எக்ஸ்போஸருக்கு அப்புறம் தான் உங்கள் மேலே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் வரும். இவங்க சீரியஸாக ஏதோ பண்ணுறாங்க, நம்ம இவங்ககிட்ட ஏதாவது கேட்கலாங்கிற விஷயம் வருங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து துண்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 7 times உங்களால் எக்ஸ்போஸ் பண்ண முடிஞ்சுன்னா 8th time அது என்கொயரியாக மாறும் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஸோ ஒரே ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டாலும் கூட அந்த கஸ்டமர் வச்சு ஸ்டோரி பண்ணுங்க. ஒரு டெஸ்டிமோனியல் வாங்கலாம் அவங்ககிட்ட. ஸோ எப்படி இருந்தது, எங்ககிட்ட கிஃப்ட் வாங்கின அனுபவம், ஒரு டாய் வாங்கின அனுபவம் எப்படி இருந்துச்சு. ஸோ அந்த கஸ்டமர் மூலியமாக ஒரு ஸ்டோரி சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ரியல் ஹியூமனுடைய டெஸ்டிமோனியல்ஸ் பார்க்குறப்போ கன்வர்ஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நாங்கள் ஒர்க் பண்ணுற ஆட்லேயே இந்த மாதிரி டெஸ்டிமோனியல் ஆடுன்னு சொல்லுவோம். இதை ஒரு கஸ்டமர் வாங்கி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறப்போ அதோட கன்வர்ஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ரொம்ப ஃபேக்சுவலாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வாங்கினாலும் கூட அவங்ககிட்ட இந்த வீடியோவோ இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து எங்களை பற்றி உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுங்கிறத ஒரு சின்ன வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டாவது வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து கன்வர்ஷன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வேறு எதுவுமே ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஸோ ஐ திங்க் நீங்கள் ஒரு மார்னிங், மத்தியானம், ஈவினிங்னு ஒரு 3 ஸ்லாட்டாக பிரிக்கிறீங்கன்னா எவ்ரிடே மார்னிங்கை வந்து இந்த மாதிரி கண்டென்ட் என்ன ஜென்ரேட் பண்ணலாம், நீங்கள் என்ன கண்டென்ட் வைக்கலாம், அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றலாங்கிறத வந்து ஒரு மார்னிங் ஒரு 3-4 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சார் சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா நிறைய ஐடியாஸ் வரும். ஏர்லி மார்னிங் வந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் தோணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏர்லி மார்னிங் வந்து இந்த மாதிரி ஐடியா ஜென்ரேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மத்தியானம் வந்து உங்களுக்கு வந்திருக்கிற மெசேஜஸ்க்கெல்லாம் ரிப்ளை அனுப்ப ஆரம்பிங்க. ஈவினிங் வந்து ஒரு ஃபாலோ அப் கொடுங்க. ஒரு 4 o'clock 5 o'clock மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து என்கொயரிஸ்க்கு ஒரு ஃபாலோ அப் கொடுங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஸ்லாட்டாக பிரித்து உங்களால் ஹேண்டில் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக, எஃபெக்டிவாக, கிளாரிட்டியோடு இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் பொருளை விற்கல, நீங்கள் ஒரு இமோஷனை விற்கிறீங்க, நீங்கள் ஒரு அவுட்கம்மை விற்கிறீங்க, ஒரு பர்சனுடைய பெயினை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. ஸோ இதில் எங்கேயுமே வந்து பொருள் வந்து ஒரு சின்ன மீடியம் தானே தவிர பொருள் தான் சென்டர்னு நினச்சிக்காதீங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும், அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பெயினை எப்படி சால்வ் பண்ண முடியும், இமோஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ண முடியுங்கிறத யோசித்து
ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இது ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் தான். இந்த ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது மூலிமா எடுத்த உடனே உங்களால் ஒரு சின்ன டேக் ஆஃப்க்கு போக முடியுங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ரெகுலராக நீங்கள் இதுக்குள்ளே கற்றுக்க ஈஸியாக நீங்கள் அந்த ஹர்டில்ஸ் எல்லாம் கடந்து வந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் தி பெஸ்ட்.